மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய திமுக செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 45% திமுக உறுதியாக வாக்கு சதவீதத்தை பெற்றே தீரும். 45 சொல்றீங்க, அதிகமா சொல்றீங்களே சார். ஒரு குடும்ப தலைவனாகவே தகுதி இல்லாத ஒருவன் எப்படி நாட்டை ஆளுவதற்கான தகுதி பெறுவான்னு நீங்க நினைக்க முடியும்? நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கூப்பிட்டு வச்சு காலில் விழுகிற மாதிரி ஒரு டிராமா பண்றாரு. என்ன மாதிரியான மனுஷங்க இந்த ஆளு? பிஜேபி சொல்லி தந்த ஸ்கிரிப்டை பிளே பண்றாரு. 2ஆம் இடத்தை தக்க வைக்கிறார்கள். எதிர்கட்சியாக அதிமுக இருக்கிறதுக்கான சூழல் இருக்கு. தன்னுடைய நிறத்தை எப்படி வேண்டுமானாலும் மாத்திக்கொள்ளக்கூடிய பச்சோந்தி சீமான் செங்கோட்டையனே தோக்குறாரு. நீங்க ஆதவர்ஜுனா தோக்குறாரு, நிர்மல்குமார் தோக்குறாரு, அருண்ராஜ் தோக்குறாரு, விஜயும் தோற்கிறார். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பர்டிகுலர் எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாகி இருக்கு. சோ இந்த அதிகமாகும் போது சதவீதம் அதிகமாகல. கடந்த 2016 2021 7.6% அதிகமாச்சு. இந்த தேர்தலில் போலிங் பர்சன்டேஜ் வச்சு கணக்கு பார்க்கின்ற பொழுது 4.19% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா 16 21 இன்க்ரீஸ் ஆனதை விட 21 26 இன்க்ரீஸ் ஆனது 2.5% கம்மியாக தான் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் கணக்கு வச்சு பார்க்கும் பொழுது நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வச்சு பார்த்தாலுமே 29 லட்சம் வாக்காளர்கள் அதிகமா வாக்கு செலுத்தியிருக்காங்க இல்லையா போன தடவை விட. ஆனா அதுக்கு 29 இல்ல சகோதரி, 23 லட்சம். அதுக்கு முதல்ல 32 லட்சம் அதிகமாயிருக்கே. 16 21க்கு 31 லட்சம் அதிகம். இப்ப 23 லட்சம் தானே அதிகம். அப்ப அது கம்மியா இருக்கு. உங்களுக்கு எஸ்ஐஆர்ல ரிமூவ் பண்ணிட்டதுனால அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் எடுக்கும் பொழுது அந்த டெலிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுனால உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் அதிகமா தெரியுது. பாப்புலேஷன் வைஸ் அதிகமாயிருக்கான்னு சொல்லி சொன்னா கம்மியா தான் அதிகமாயிருக்கு. அதனால பெரிய வாக்கு சதவீதம் எல்லாம் கூடல. இப்போ இந்த வாக்கு சதவீதம் கூடினதுக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த எஸ்ஐஆர் அது மட்டும் தான் காரணம்னு நீங்க சொல்றீங்களா? ஏன்னா தாவேக்காவுடைய அந்த இம்பாக்டுமே காரணம் அப்படிங்கிற ஒரு பார்வையுமே இருக்கு. இல்ல, எஸ்ஐஆர்னுடைய இம்பாக்ட் தான் மேஜர் காரணமா நான் பார்க்கறேன். ஏன்னா நீங்க டெலிஷன்ஸ் நீங்க தவறாக இருந்த டெலிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு முன்ன ஒரு இப்போ நான் சேலம் மாநகராட்சி தேர்தலில் 15வது வார்டு நான் எலெக்ஷன் ஒர்க் பார்த்தேன். அந்த வார்டில் நான் வேலை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 14,000 வாக்குகள் கணக்குப்படி இருந்துச்சு. நான் ஃபீல்டில் திரும்ப நான் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு 11,500க்கு மேலே வரவே இல்லை. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2,500 to 2,700 வாக்காளர்கள் அந்த பூத்தில் இல்லவே இல்லை. பூத்துலன்னு சொல்கிறேன், அந்த வார்டில் இல்லவே இல்லை. அப்போ அசஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த எஸ்ஐஆரில் இந்த 2,700 எடுத்து விட்டோம். இப்போ ஆக்சுவலாகவே 11,400 472 தான் இருக்காங்க. அப்போ அந்த 2,000 சில்லர் குறைஞ்சிச்சுன்னா 20% டெலிட்டடா. அப்போ மீதி இருக்கக்கூடியவங்களை வச்சு கால்குலேஷன் பார்க்கும்போது அப்போ 67% ஆனது இப்போ 84% காட்டுது. வெறும் 300 ஓட்டு தான் அதிகமாயிருக்கு. ஆனால் சதவீதம் என்ன வித்தியாசம் வருது? 67 இது 87 காட்டுது. அப்போ அந்த டெலிஷன்ஸ் எல்லா இடங்கள்லையும் நடந்திருக்கு. அப்போ அதனால தான் உங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக காட்டுகிறது. ஆக்சுவலாக வாக்கு சதவீதம் பெருசாக கூடியிருக்கானா? பெருசாக கூடலை. இப்போ எஸ்ஐஆர் நீங்க பெருமையா சொல்றீங்க. ஆனால் எஸ்ஐஆர் வந்த புதுசுல திமுக பயங்கரமாக எதிர்த்துதே இதை. ஏன்னா எங்களுடைய கட்சிக்காரர்கள் தீவிரமாக வேலை பார்த்து அதில் தவறு நேராத வண்ணம் 3 முறை எக்ஸ்டென்ஷன் எஸ்ஐஆருக்கு நடந்துச்சு. ஃபைனல் கட் ஆஃப் டேட்டு ஒரு தடவை எக்ஸ்டென்ஷன் நடக்கல, 3 தடவை எக்ஸ்டென்ஷன் நடந்துச்சு. டிஎம்கே என்ஷூர்டு that the election commission shall not make any mistakes. unnecessary deletions-யோ unnecessary inclusions-யோ பண்ணாமல் திமுக வெறித்தனமாக வேலை செஞ்சு கண்காணித்து முறையாக வேலை வாங்கினாங்க. ஏன்னா பீகாரில் அன்வான்ட் டெலிஷன்ஸையும் ஊறுபட்ட unnecessary அதர் ஸ்டேட் இன்க்ளூஷன்ஸையும் அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. அதனுடைய பேட் எக்ஸாம்பிள்ஸை நாம் இங்கே எடுத்து வச்சு பார்ட்டி மேனுக்கு அவேர்னஸ் கொடுத்த காரணத்தினால இது ஸ்ட்ரிக்டாக ஃபஸ்ட்டு ஃபேஸ்மெண்ட்டில் 3 தடவை எக்ஸ்டென்ஷன் நடந்துச்சுங்கிறனே. ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் விட்டு கொடுக்கல. திமுக வெறித்தனமாக வேலை பார்த்துச்சு. இதுதான் திமுகவோட ஸ்ட்ரென்த்து.
நீங்க இந்த ஒரு வருஷமாவே தலைவர்கள் அதுக்கு முன்னாடியே வந்து ஒன்றிணைவோம் வான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கு அதிகப்படுத்தினார். அதுலயே வந்து ஒரு ஸ்க்ரூட்டினி நடந்துச்சு, எவ்வளவு பேர் பிசிக்கலி பிரசன்ட்னு. அடுத்து எஸ்ஐஆர்ல ஒரு தடவைக்கு இல்ல 2 தடவைக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் செட் டிராஃப்ட் ரிலீஸ் வந்தப்பவே யாருது இருக்கு யாருது இல்ல மறுபடியும் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வி என்ஷூர்ட் தட் இஸ் பீயிங் டன். ஸோ என்னென்ன நம்ம பண்ணோம்னா, எலெக்ஷன் கமிஷன் எந்த தப்பும் செய்யாத அளவுக்கு நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டோம், அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். அதான் நம்ம பண்ண ஸ்பெஷாலிட்டி. திமுகவை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள், தமிழர்களை ஏமாத்துவது சுலபம் அல்ல. ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்காம திமுக இருந்து இன்னைக்கு அரணா பாதுகாத்துக்குச்சு. அந்த வேலையை யார் செய்ய சொன்னான்னா, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட், ஸ்ட்ராங்காக அதை செஞ்சதுனால அது சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்பவுமே சில தவறுகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அதுவும் எக்ஸ்போஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ரொம்ப பேர் மினிமம் பர்சன்டேஜ்ல தப்பு இருக்கத்தான் செய்யுது. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தப்பு இருக்குன்னு இருக்கு. ஓகே, ஓட்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, சில ஏரியால இருந்துச்சு. அது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதையும் சரி பண்ணிடுவோம். சரி, எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ நம்ம போன தேர்தல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 24 மணி நேரத்துல அந்த மொத்த வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கறத அபிஷியலா அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த முறை அது ஏன்னா அறிவிக்கவே இல்லையே, அது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, இந்த தடவை we were very careful. அதாவது 6 மணி வரைக்கும் வந்து யாரெல்லாம் சேர்ந்துருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு 60 பேர் வெளியே வெயிட் பண்ணாங்கன்னா அந்த 60 பேருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டது. டோக்கன் வழங்கப்பட்டு அவங்க 7 ஆனாலும் சரி உறுதியாக இருந்து வாக்களிச்சுட்டு தான் போனாங்க. அந்த நம்பர்ஸ் ஆகட்டும், அந்த சீல் ஆகட்டும், எல்லாமே வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வந்து எந்த ரூபத்தில் நம்ம இடம் கொடுக்கவே இல்லை. நான் தான் சொல்கிறேனே, திமுக கிட்டத்தட்ட இந்த தடவை வந்து போலீஸ்கார செய்ய வேண்டிய வேலையை, அதாவது முரட்டுத்தனமாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு வெறித்தனமாக வந்து தவறுகள் நடக்காத வண்ணம் தன்னை அர்ப்பணித்து பார்த்துக்கிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு 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 பெரிய சல்யூட் தான் அவங்களுக்கு வைக்கணும். ஆயிரம் நன்றிகள் வந்து அந்த தொண்டர்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். களத்தில் நின்று அந்த பெட்டியை கடைசியாக கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் அவர்கள் உறுதியாக களத்தில் நின்றார்கள். வாக்குகள் எதையுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷனுடைய போலிங் நடந்த விதத்தை பற்றி என்னால் கமெண்ட் பண்ண முடியும். ஓகே, இது நீங்க வந்து திமுகவுடைய வாக்குகளை சொல்றீங்க. இப்போ தாவேக்காவினர் என்ன சொல்றாங்கன்னா, திருச்சி கிழக்குல 1 மணி வரைக்கும் ஸ்ட்ராங் ரூம்க்கே கொண்டு போகல, அங்க வந்து கள்ள ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்களே. குற்றச்சாட்டுகள் சொன்னா ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாம 1 மணி வரைக்கும் அது ஸ்ட்ராங் ரூம்க்கே போகல அப்படிங்கறதே ஒரு ஆதாரம் தானே? இல்லையே, எதனாலங்கிறது ப்ராக்டிக்கலா நீங்க பூத்ஸ்ல இருந்து நீங்க வந்து பெட்டிகளை ஏத்தி கொண்டு வந்து சேர்த்துற வரைக்கும் அவங்க கூட தானே வந்திருக்காங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துல கொண்டு போகணும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் என்ன கொண்டு போய் ஒரே மணி நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் ஒன்றா வச்சிட முடியுமா என்ன? ஃபேஸ் மேனரில் ஒவ்வொன்றா தானே அதில் அலைன் பண்ண முடியும். அப்போ அதுக்கான டைம் டிலே இருக்கத்தானே செய்யும். நீங்கள் 6 மணிக்கு போலிங் முடிக்கிறீங்க, நீங்கள் சொல்கிற கணக்குக்கு நீங்கள் வந்து 7 மணி வரைக்கும் 7:15 வரைக்கும் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. வெயிட் பண்ணவங்களுக்கு டோக்கன் கொடுத்த வகையில். அதுக்கப்புறம் அதை சீலை வச்சு பேக் பண்ணுறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். வண்டியில் ஏற்றுறதுக்கு திரும்ப ஒரு 1 மணி நேரம் ஆகும். திரும்ப அந்த காலேஜ் கேம்பஸ்க்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய இடங்களுக்கு போய் சேர்றதுக்கு அவனும் மனுஷன் தானங்க. அந்த போலீஸ்காரன் சாப்பிட வேண்டாமா? அவங்க வேலைகளை அவங்க பார்க்க வேண்டாமா? பார்த்துட்டு ஒவ்வொரு ரூமாக வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சீல் வச்சு வாங்கணும். அப்படிலாம் வாங்குகின்ற பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி 2 மணிங்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடிய டைமிங் தானே. அதையே அவங்களுக்கு தப்பா தெரியுது. கூடவே தானே நீங்க வந்திருக்கீங்க. அவங்க வந்திருந்தா சொல்ல மாட்டாங்கல்ல சார். அப்ப வரலன்னா அது யாருடைய தப்பு? சரி, நான் ஒண்ணு கேட்குறேன். அண்ணா திமுக காரனும் திமுக காரனும் அந்த வண்டி கூட தானே இருந்திருக்கோம். ஆமா, அண்ணா திமுக காரன் மாத்துறதுக்கு முதல்ல திமுக காரங்க மாத்துறதுக்கு அண்ணா திமுக காரங்க விட்டுருப்பாங்களா? விட மாட்டாங்கல்ல. 2 பேரும் கள்ள கூட்டணி அப்படிங்கிறது தான் அவங்களோட முன்னாடில இருந்தே குற்றச்சாட்டா சொல்லிட்டு இருக்காங்க திராவிட கட்சி. ஆனா ஒரு விஷயமா, அதாவது எது நடந்தாலுமே திமுக தான் காரணம், திமுக காரணங்கிறது வந்து விஜய் வந்து பழகிட்டாங்க, தாவேக்காவும் பழகிச்சு. திமுக அதை பற்றிலாம் கவலைப்படாது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து நீங்கள் வந்து குறை சொல்லி கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வந்து உளியாலங்களை செதுக்கிக் கொள்வதாகத்தான் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம். தலைவர் கலைஞரும் பலமுறை சொல்லியிருக்காங்க, இதற்கெல்லாம் அசருவதற்கு திமுக கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எங்கள் கடமையை சரியாக செய்யறதுலேருந்து நாங்கள் பின் வாங்க மாட்டோம். நீ சொல்கிறேங்கிறதுக்காக நான் இதை செய்வேங்கிறதும், நீ சொல்கிறேங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு அதை செய்யாமல் இருக்கிறதும் ரெண்டுமே எங்கிட்ட நடக்காது. முறையாக என்ன நடக்கணுமோ அதை செஞ்சுட்டு என்ன அதனால் ரிசல்ட் வருதோ அதை ஏற்றுக்கிற மனநிலையில் தான் திமுக காரங்க இருப்பாங்க. ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோங்கிறது தான் நாங்கள் சொல்லக்கூடிய பதிலாக இருக்க முடியும். வேற எதையும் இதுக்கு பதிலாக சொல்லவே முடியாது. இப்போ திமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு. ஆனா நம்ம பெரும்பான்மை இந்த கருத்து கணிப்புகளுக்கே வருவோமே, அதுல இருந்து அதிமுகவுல இருந்து மட்டுமே வாக்குகள் போகல, திமுகவுல இருந்து சிறுபான்மையின வாக்குகள், பெண்கள் வாக்குகள், முக்கியமா தலித் வாக்குகளும் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்துமே இருக்கு சார். ஒரு குறைந்த சதவீதம் வந்து போயிருப்பதற்கான வாய்ப்புகள்
1%, 2%, அதெல்லாம் வந்து விருப்பத்தின் பால் சில மாற்றங்கள் இருக்குத்தானே செய்யும். நீங்கள் என்ன கட்டாயப்படுத்த முடியுமா என்ன? அவர் விருப்பம் தானே. ஆனால் மெஜாரிட்டி யாருக்கிட்ட இருக்குன்னா திமுக இருக்கு அப்படிங்கிறது தான். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 45% திமுக உறுதியாக வாக்கு சதவீதத்தை பெற்றே தீரும். 45 சொல்றீங்க, அதிகமா கண்டிப்பா. சொல்றீங்களே சார். அதில் என்ன இருக்குது, எங்களுக்கு இருக்க நம்பிக்கை. ஓகே, இருக்கக்கூடாதுன்னு எப்படி யார் சொல்ல முடியும்? நம்பிக்கை ஏன்னா இருக்கு. எங்களுடைய சர்வேக்கள் எங்களுக்கு 50% காட்டுச்சு. நான் அதோட 5% இந்த இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது 45 எங்களுடைய முதலமைச்சர் உறுதியாக பெறுவார் நான் நம்புகிறேன். பெரும்பான்மை பெற்று முழுக்க முழுக்க தனித்துவமாக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து இந்த ஆட்சியை மீண்டும் திராவிட மாடல் 2.0ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். அதையும் நான் உறுதியாக சொல்கிறேன். இதிலெல்லாம் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. மக்கள் தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். ஊடகங்களும் சரி, வட இந்திய ஊடகங்களும் சரி, அவரவர்கள் விருப்பத்திற்கு டிஆர்பி ரேட்டிங் கூட்டுவதற்காக அல்லது வந்து ஆதவ அர்ஜுனா போன்றவர்களுடைய கையூட்டுகளை பெற்றுக்கொண்டு அல்லது அது தொழில் தர்மம்னு அவங்க வந்து மீடியாக்கள் சொல்லிக்கலாம், அதெல்லாம் வந்து பெற்றுக்கொண்டு பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவிட்டு ஒரு சாராரை சாய்த்து பேசுவதற்கான வாய்ப்புகள்லாம் தோல்வியுற்றுச்சு அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். நான் முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்த பணியை மக்கள் அங்கீகரித்திருப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு தெளிவாக உண்டு. இப்போ நீங்க வந்து மக்கள் மேல நம்பிக்கை வச்சு சொல்றீங்க. ஆனா வந்து இப்போ தாவேக்கா வந்து பெரும்பான்மையா இருக்கிறதுனால சொல்றேன், தாவேக்கா தலைவர் விஜய் வந்துட்டு மக்கள் மேல நம்பிக்கை இல்லாததுனால ஆன்மீக பக்கமா போயிட்டாரா சார்? அது நீங்க எப்படி பாக்குறீங்க? சினிமாக்காரனுக்கு என்னமா இருக்கு, கும்பிட சொன்னா கும்பிட போறான், அங்கே போய் கும்பிடுனா இங்கே கும்பிட போகிறான், அவ்வளோதானே. அவங்களுக்கு அடிப்படை தன்மையே இல்லையா? நான் என்ன கேட்குறேன், ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலில் ஒரு லீடராக பார்க்குறதுக்கு என்ன தகுதி வச்சுருக்காரு அவர் சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொந்த மகளுக்கு கடன் கொடுத்தேன்னு கணக்கு எழுதுறாரு, சொந்த மகனுக்கு கடன் கொடுத்தேன்னு கணக்கு எழுதுறாரு, மனைவிக்கு கடன் கொடுத்தேன்னு எழுதுறாரு. ஒரு குடும்பத்தையே வந்து ஒரு குடும்பமாக பாவிக்காத ஒருவன், ஒரு குடும்ப தலைவனாகவே தகுதி இல்லாத ஒருவன் எப்படி வந்து நாட்டை ஆள்வதற்கான தகுதி பெறுவான்னு நீங்கள் நினைக்க முடியும்? அவங்க குழந்தைங்களோட நிலைமையே வீட்டில் கொடுமையாக இருக்குது. இவன் எப்படி ஊரில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்ற போகிறாப்புல? எந்த நல்ல சிந்தனை இருந்துட போகுது? அப்போ ஏதோ அவர் வந்து கடுமையான ஒரு மனோதத்துவ நிபுணரை சந்தித்து அவரை தன்னை சரிப்படுத்திக்கிறதுக்கான நிலைக்கு போகிறது தான் அவருக்கு நல்லது, இந்த சமுதாயத்துக்கு நல்லதுன்னு தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் வைக்க விரும்புகிறேன். இது கட்சிக்கு அப்பாற்பட்டு, ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் விமர்சனம் செய்ததாக வேண்டாம், நான் தனிநபராக நான் பேசுகிறேன். ராஜா தமிழ்மாறனா ஒரு தனிநபராக சொல்லுகின்ற பொழுது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏங்க இந்த மாதிரிலாம் ஒருத்தர் சொல்கிறாரு, குழந்தைங்களெல்லாம் இப்படி ரேக்கி விட்டு பேசுகிறாரு, அப்போ அவர் மனநிலையை சோதிக்கணுங்க. அவர் ஏதோ மனநிலை பாதித்த மாதிரி தெரியுது. சொந்த பிள்ளைங்களோட ஒரு வீட்டில் இல்லை. அப்போ அந்த பிள்ளைங்களோட கஷ்டம் ஒரு தகப்பனா அவருக்கு எப்படிங்க தெரியும்? ஒரு சாமானியனா நான் கேட்குறேன் அந்த கேள்வியெல்லாம். அப்போ அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஒரு மனைவியினுடைய எதிர்பார்ப்புகள்னு ஒன்று குடும்பத்துக்குள்ளே இருக்கும்ல, அது அவருக்கு தெரியலிங்க. அந்த பொண்ணு பாவம் தடுமாறிக்கிட்டு இருக்குது, அப்பா அம்மா கூட இல்லைங்க, அவங்க ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி தனியாக இருக்கிறாங்க, ஏதோ நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கூப்பிட்டு வச்சு காலில் விழுகிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறாரு. என்ன மாதிரியான மனுஷங்க இந்த ஆள்? எதுவுமே சரியா இல்லைங்களே குடும்பத்திலேயே. சரி, அவர் கை காசு செலவு பண்ணி ஒரு 100 கோடி ரூபாய் எடுத்து இந்த கட்சிக்கு செலவு பண்ணியிருக்காருன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த செலவுமே அவரும் பண்ணவே இல்லைங்களே. ஆதவ அர்ஜுனாவும் மற்ற கட்சிக்காரன் தாங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அவன் காசையும் அவன் எடுக்கவே இல்லை. அவன் சம்பாதிச்ச காசையும் மக்களுக்கு கொடுத்தானா இல்லை. அப்போ தான் குடும்பத்துக்கு கொடுத்ததையே மகனுக்கு கொடுத்ததையும் மகளுக்கு கொடுத்ததையுமே வந்து கடன் கொடுத்ததா எழுதி வச்சு கோர்ட்டில் கொண்டு வந்து சொல்கிறாப்புல. என்ன மனநிலைங்க இது? இப்படி ஒரு சுயநலவாதியாக வந்து விஜய் இருக்கிறாப்புலையே, இவர் எப்படிங்க அரசியலுக்கு ஃபிட் ஆவார் அப்படின்னு கேட்க தோணுது இல்லை உங்களுக்கு? ப்ராக்டிக்கலாக தானே உண்மை. பண்ண என்னுடைய பார்வையிலேருந்து எனக்கு இதெல்லாம் தப்பாக தெரியுது, நான் தப்புன்னு சொல்கிறேன். இல்லைன்னா தப்பு இருக்குது, இல்லை நியாயம் இருந்ததுன்னா நியாயம் இருக்குன்னு சொல்லி அவங்க தரப்பில் யாராவது சொல்ல சொல்லுங்களாம் பார்க்கலாம். யாருமே சொல்ல மாட்டாங்களே. இது எந்த விதத்தில் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? அப்போ எங்கேயுமே இல்லை. 40 பேர் செத்து போகிறேன், 42 பேர் செத்து போனால் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு ரூமில் வச்சு பார்க்குறீங்க. நீங்கள் கல்யாணங்களுக்கும் திருமணங்களுக்கும் நீங்கள் வந்து வெளி மாநிலங்களுக்கு கூட நீங்கள் வந்து பிறந்தநாள் நிகழ்ச்சிகளுக்கு முதற்கொண்டு நீங்கள் ஃப்ளைட் ஏறி போகிறீங்க வர்றீங்க. உன்னை நம்பி தானே அவன் செத்து போனான். அவன் அதுக்கு ஒரு 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 நேரில் போய் கூட பார்க்கல. அப்போ உங்களுக்கு இவர்கள் மீதெல்லாம் அக்கறை இல்லைங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக தெரிகிறது. அப்போ நீங்கள் எப்படி ஒரு தலைவர் மீட்டெல்லாம் இருக்க முடியும்? சினிமாவில் நடிக்க சொன்னால் நடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்டை சொல்லித்தராங்க, வெளியே வந்து நீங்கள் கோயிலுக்கு போன மாதிரி நடிச்சுட்டு போகிறீங்க, சீரடி கோயிலுக்கு போய் நடிச்சுட்டு வர்றீங்க. நீங்கள் முட்டி போட்டு நீங்கள் வந்து கிறித்துவ கோயிலில் போய் நீங்கள் முட்டி போட்டு நடிச்சுட்டு வர்றீங்க. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். ஒரு ஸ்கிரிப்டை ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பிஜேபி சொல்லி தந்த ஸ்கிரிப்டை ப்ளே பண்ணுறாரு. நீங்கள் ஒரு ஜனநாயகன் படம் ரிலீஸு உங்ககிட்ட தான்
அதாவது என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா ரிலீஸ் ஆகிடுச்சு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 3 பேர்கிட்ட தாம்மா அது இருக்கும், அந்த பாஸ்வேர்டோ அந்த அந்த காப்பியோ. ஆமா. ம். ஒன்று வந்து ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ. இவங்க 3 பேரை தவிர யாருமே அதை ரிலீஸே பண்ண முடியாதுமா. யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாப்ப? எடிட்டரே ஒத்துக்கிட்டாங்களே சார், நான் தான் பண்ணேன், பணத்துக்காக பண்ணேன் அப்படின்னு. அது இவங்க கன்சென்ட் இல்லாமல் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? சினிமாவுக்கு ஒரு ப்ராப்பகேண்டா, அவங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டண்ட் தேவைப்பட்டுச்சு, ஓகே. அதுக்கு அவங்களே பண்ணாங்க. பிரச்சாரத்துக்கு போக முடியல. அப்போ இது வந்து ஒரு பிரச்சாரமாக ஆகட்டுமே ம். அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு. நீ அதுக்கு ஒரு வருத்தத்தை கூட நீ தெரிவிக்கலையே, ம். அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வரலையே உங்ககிட்ட இன்னைக்கு வரைக்கும். அப்போ என்னங்க நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னே வந்து எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்கிறீங்களே, ஓகே. ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் கடைசி 15 நாட்களில் கேன்சல் பண்ண நாட்கள் தான் அதிகம் பிரச்சாரம் பண்ண நாட்களை விட. நீங்கள் பிரச்சாரத்துக்கு திட்டமிட்டு பர்மிஷன் வாங்கின டைமை விட கேன்சல் பண்ண டைம் தான் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன மனநிலை? சில நண்பர்கள் ஊடகத்தில் பேசுன மாதிரி 6 மணிக்கு 5:30 மணிக்கு மேலே வண்டி ஓடாது, 6 மணிக்கு மேலே அந்த வண்டி ஓடாது, கடையை சாத்திடுவாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் நிஜமாக்கி காட்டியிருக்கீங்களே. அப்போ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சமுதாயத்துக்கு ஏற்பில்லாதது, ஒரு குடும்பத்துக்கு ஏற்பில்லாதது, நிறைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க. அப்போ நீங்கள் தலைமை பண்புக்கு எந்த விதத்துலையும் தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இல் டேக் டைம் ஃபார் த ட்ரூத் டு பி ரிவீல்டு. உண்மை என்னைக்காரதான் வெளியே வரத்தான் போகுது. அதெல்லாம் தெரியும் பொழுது நிறைய பேர் வாக்களித்தவர்கள் தங்களுடைய வருத்தங்களை பதிவு செய்வார்கள். குழந்தைகளெல்லாம் கவனமாக பெற்றோர்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியான மனநிலைக்கு அவர்களை ஆளாக்காதீர்கள். அரசியல் போன்ற விஷயங்களில் அவர்களுக்கு புரிதலை தயவு செஞ்சு கொடுங்க. நீங்களும் தயவு செஞ்சு அரசியல் கற்றுக்குங்க. வீட்டுக்கு வீடு அரசியல் பேசுறது தப்பே கிடையாது. நீங்கள் அரசியல் பேச தவறினால் அரசியல் தகுதியற்றவர்கள் உங்களை ஆள நேரிடும். அப்போ நீங்கள் அரசியலே பேச மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ நாளாக இருந்தவங்க தான் இப்போ புதுசாக அரசியல் பேச வரும் பொழுது தவறான நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. அதனால் அரசியல் பேசுங்க, தெரிஞ்சுக்குங்க, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது இந்த சேனல் மூலிமா நான் பப்ளிக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோளாக நீங்கள் வச்சுக்கோங்க. சார், கடைசியாக ஒரே கேள்வி. ஒருவேளை அவர் வந்து முதலமைச்சர் ஆனா எப்படி இருக்கும் அந்த சட்டசபை? அது ஒரு கணிப்பா எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? நீங்கள் ஆனா ஆவண்ணா ரெண்டையுமே எடுத்துருங்க. ஆக போகிறது இல்லை. ஓகே. ஐ அண்டர்லைன் இட், ஐ ரிப்பீட் இட். விஜய் 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிச்சாவே மிகப்பெரிய வரலாறு. அவர் அப்படியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செங்கோட்டையனே தோக்குறாரு, ஓகே. நீங்கள் ஆதவர்ஜுனா தோக்குறாரு, நிர்மல்குமார் தோக்குறாரு, அருண்ராஜ் தோக்குறாரு, விஜயும் தோற்கிறார். எழுதி வச்சுக்கோங்க. இது எந்த ரூபத்திலையும் மாறப்போகிறது இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாவம் நிறைய பேர் தாவேகாவினருடைய வாழ்க்கை. எவ்வளவு பணத்தை இழந்து, எவ்வளவு தூரம் டைமை இழந்து, எவ்வளவு தூரம் மன உளைச்சல் இருக்கும் தெரியுமா அந்த தோல்விக்கு பிறகு. உண்மையிலேயே எனக்கு அவங்கள பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது. தவறான புரிதலுக்கான பாடம் அவர்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். யார் எதை சாப்பிட்டாங்களோ அதை அவங்க தான் ஜீரணம் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்டதை நான் ஜீரணம் பண்ண முடியாது. அது மாதிரி அந்த தவறான எண்ணங்களை வளர்த்து கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய பாடமாக வருகின்ற மே 4ஆம் தேதி இருக்கும். இப்போ இந்த போல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம அதிமுக வந்து அதிகமா அடி வாங்கியிருக்காங்களோ, அவங்கள வந்து அதிமுக ஆட்சி வந்து ஸ்வைப் அப் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு அச்சம் அப்படின்னே பார்க்கலாமா சார்? அது அதிமுகவோட நிலைமை வந்து எப்படி இருக்கு? ஆமாம், அது வாய்ப்பு அதிகம். என்ன காரணம்னா, அங்கே சசிகலா அம்மையார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 பேர் பக்கமாக வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்களை வேட்பாளர்களாக போட்டு துரோகத்துக்கான பலனை பழனிசாமி அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற முறையில் அவங்களுடைய பிரச்சார தோணி எல்லாமே இருந்துச்சு. இப்படிலாம் ஒரு துரோகம் பண்ணாருங்கிறத சொல்லி அது கிட்டத்தட்ட அந்த சமூகத்துக்கே துரோகம் பண்ண மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி ஒரு 2000 ஒரு 5000 ஓட்டு அந்த அம்மா வாங்குச்சுன்னா கூட பல இடங்களில் வந்து அதிமுக தோக்கிறதுக்கு வந்து அது காரணமாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஒன்று. இந்த பக்கம் அதே மாதிரி ராமதாஸ் ஐயா வந்து வேட்பாளர் போட்டிருந்தாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளுக்கு பக்கமாக வந்து ராமதாஸ் ஐயா அன்புமணி தோக்கணுங்கிறதுக்காக வேட்பாளர். அவங்களோட பிரச்சாரமே அப்படிதான் இருந்தது, குடும்ப பிரச்சாரமா தான் இருந்தது. ஆமாம், எந்த ரூபத்திலையும் வந்து அவன் ஜெயிச்சிடக்கூடாது, அந்த பிள்ளைங்க யாருமே உண்மை பேசலை அப்படின்னு சொல்லி ராமதாஸ் ஐயா கொடுத்த பேட்டிகள் எல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து என்ன வருத்தமாக இருக்குன்னா, இதெல்லாம் காலகாலத்துக்கு ரெக்கார்டில் நிற்கும். அவர் பேசுனது, எந்த அளவுக்கு அவர் அன்புமணியை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுனது,
இது எல்லாமே வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து என்னைக்கா இருந்தாலும் திரும்ப 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 வந்து கொண்டுகிட்டே இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் நகராது, வெளியே போகாது. அப்போ என்னன்னா இந்த 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 மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்போ அந்த விஷயத்தில் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் தோக்கிறதுக்கு பல இடங்கள்ல காரணமாக இருப்பார். அப்படி பார்க்கும்போது அதிமுக கூட்டணி மிக பலவீனம் பெறும். அதிமுக நிறைய சீட்டுகள் கூடுதலாகவே தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய அந்த சிட்டிங் எம்எல்ஏஸ் அதுவும் அவங்க தக்க வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது பிரதானமாக இருக்கக்கூடிய உண்மையை ஒரு சிலது ஒத்துக்கணும். கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்ல நாங்கள் வந்து 0ல இருந்தோம். இந்த முறை 3 அல்லது 4 சீட்டுகள் உறுதியா வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு. சேலம் மாதிரி இடங்கள்ல நாங்க 11ல் 1 தான் இருந்தோம். இப்போ 4லிருந்து 5 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துமே வந்து ஒரு 5 சீட்டுகள் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பழனிசாமி ஐயா அவர்கள் கொஞ்சம் வலிமையாக, அவர் ஊரில் வந்து அவர் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, அவர் மேலே அவங்க மச்சான் வேலை பார்த்தது, ப்ளஸ் அவர் நல்லது கெட்டது பார்த்து கொடுத்தது, ஒரு சில விஷயங்கள்னால அங்கே இன்னமும் சமூக வாக்குகள்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. அதே மாதிரி ஈரோடு கொஞ்சம், இது மாதிரி வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர் டாமினேட்டட் ஏரியாஸில் கொஞ்சம் வந்து பரவலாக வந்து அதிமுக, இப்போ சம்பத் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கடலூர் மாவட்டத்தில் அவரெல்லாம் கொஞ்சம் வலுவாக நிற்பார். அதே மாதிரி சவுத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க டிடிவி தினகரன் ஆதரவு நிலையினால கொஞ்சம் வந்து ஸ்டெபிளைஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் கொஞ்சம் சீட்டுகளை ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ தோல்விக்கான காரணங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்தவர்கள்லாம் நிறைய பேர் தோற்று போயிருப்பாங்க. இப்போ திண்டுக்கல்ல எடுத்துக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஐ பெரியசாமியினுடைய மகன் ஐபி செந்தில்குமார் தான் எதிர்த்து நிற்கிறாரு. ஐபி செந்தில்குமார்கிட்ட சீனிவாசனும் தூக்க போறாரு. அவருக்கு எப்படி ஓட்டு போடணும்னு தெரியல சார். அவர் தான் எந்த பட்டன் அழுத்துறதுக்கு பதிலாக அவர் பட்டன் அழுத்துறதுக்கு பதிலாக அந்த லைட்டை போய் தட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் தான் அந்த பார்ட்டி ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். யங்ஸ்டர்ஸ் இல்லை, அதனால அதிமுக இந்த முறை வந்து பெரும் சரிவை சந்திக்குது. ஆனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய கோர் லீடர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர், இப்போ விஜயபாஸ்கர் இந்த மாதிரி ஒரு சில லீடர்ஸ் வந்து வெளியே ராபின்ஹுட் மாதிரி பிஹேவியர் அவங்ககிட்ட இருக்கும். வெளியே பூரா பெருசா கொள்ளையடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க ஊருக்குள்ள நல்ல பிள்ளையாட்டம் வேடிக்கை பார்ப்பாங்க. ஊருக்கெல்லாம் தான தர்மம் எல்லாம் பண்ணி கரண மாதிரி சுத்திக்கிட்டு திரிவாங்க. அது மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒத்துதான் ஆகணும். அப்படி இருக்கின்ற வகையில அவர்கள் 2ஆம் இடத்தை தக்க வைக்கிறார்கள். எதிர்கட்சியாக அதிமுக இருக்கிறதுக்கான சூழல் இருக்கு. ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே இப்போ திமுக வந்து லட்சியம் நிச்சயம் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில எவ்வளவு அடிக்கும் அப்படிங்கிறது உங்களோட கணிப்பா இருக்கு சார்? என்னுடைய கணிப்பு வந்து 175 தாண்டும். ஓகே, அது நிச்சயம். ஓகே, 200 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாம் எந்த அளவுக்கு விஜய் பிரிச்சிருக்காரு, எந்த செக்டரில் பிரிச்சிருக்காரு, இந்த சசிகலா ஃபேக்டர்னால எவ்வளோ அதிமுக தோக்குது, ராமதாஸ் அவர்களுடைய ஃபேக்டர்னால எவ்வளோ வந்து வட மாவட்டங்களில் தோற்குது, இது எல்லாமே பார்க்கின்ற பொழுது திமுகக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண மறந்துட்டேன். நான் பாரதிய ஜனதாவினுடைய வேட்பாளர் 28ல் 28மே தோப்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். பாரதிய ஜனதாவை எந்த ரூபத்திலையும் தமிழ்நாட்டுக்குள்ளார தமிழர்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள். அதிமுகவினுடைய இந்த தோல்விக்கு பிரதான காரணமாக ஒரு விஷயம் இருக்குன்னா, பாரதிய ஜனதாவோடு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணியாக தான் காரணமாக இருக்க போகுதுங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். இந்த போல்ஸ்லேயே வந்துட்டு எக்ஸிட் ஆனது வந்து நாத்தாக்கா தான், நாம் தமிழர் கட்சி. அவங்களுக்கு இந்த முறை வந்து வாய்ப்பே இல்லையா? ஸ்வைப் அவுட்டா? வாஷ் அவுட் தான்மா, வேற வழியே இல்லை. ஏன்னா அவர் 8% இருந்தாலும் திரும்ப 5 to 6 வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எல்லாருமே பாதி பேர் வந்து கொஞ்சம் அப்படியே ஷிஃப்டட் டு விஜய் ஃபேக்டர். சரி, அது வந்து ஒரு விளம்பர அரசியல் மாதிரி தானே. அது 2 பேத்துக்கும் வித்தியாசம் பெருசா இல்லை அப்படின்னு இந்த பக்கம் போயிருப்பாங்களா? இல்லை, அந்த விளம்பரம் அதாவது என்ன சொல்றது, அவர் ஆக்ரோஷமா பேசுறது, இது சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் பேசாத விஷயங்களே இல்லை, எல்லாமே பேசி வச்சிருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு சமையல் குறிப்புல இருந்து எல்லாமே பேசி வச்சிருப்பாரு. அவர் எல்லாமே பேசுவாரு. அது ஆமக்கறி அவரு பிரபாகரன் அவர்களை சந்திச்சதுல இருந்து அவரு பேசி வைக்காத விஷயமே இருக்காது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா அமர் சித்திர கதான்னு சொல்லிட்டு ஒரு கதை புக் இருக்கும், சின்ன வயசுல படிச்சிருக்கோம். அதில் எல்லா விஷயங்களும் கதையாக சொல்லி வச்சிருப்பாங்க. அது மாதிரி சீமான் அவர்கள் வந்து நிறைய கதைகள் சொல்லி வச்சிருக்காரு. பேசாத சப்ஜெக்டே இருக்காது. நிறைய கொள்கைகள் பேசியிருப்பாரு. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பெரியாரை பேசினார். அப்புறம் வந்து பிராமண கடப்பாரை கொண்டு பெரியாரை நான் உடைப்பேன்னு சொல்லி சொன்னார். அதாவது எல்லா பக்கமும் போய் வந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவர் மேலே நம்பிக்கை மக்களுக்கு போயிடுது. நீங்கள் ஒரு கொள்கையே இல்லாத ஒரு மனிதர், நான் எங்கே வேணாலும் போய் உட்காந்துக்குவேன், யார் கூட வேணாலும் நான் இருப்பேன், எனக்குன்னு கொள்கையெல்லாம் கிடையாது,
நான் திடீர்னு தேசியம் பேசுவேன், திடீர்னு தமிழ்நாட்டுக்கு பேசுவேன், திடீர்னு தமிழ்னு பேசுவேன். ஒட்டுமொத்தமா அந்த கோர் வந்து தமிழ் தேசியம் அதுல தானே சார் வந்து நிக்குது. எந்த தேசியமா அவருக்கு தெரியும்? நீங்கள் அப்படிதான் நீங்கள் பிராமணர்களை கொண்டு வந்து நீங்கள் வந்து கேண்டிடேட்டாக போட்டு நீங்கள் வந்து அவர்களே இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்னு ஒரு ட்ராமா சொல்கிறீங்களே. இந்த இனத்தினுடைய சரிவு என்பது அந்த பிராமணர்களினுடைய ஊடுருவலுக்கு பிறகு தான் இந்த சமூகம் பெரும் சரிவை சந்தித்ததுங்கிறது நம்ம வரலாறுல பார்த்துருக்கோம். அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே ராஜராஜ சோழனுடைய இப்போ பெரிய வீர வரலாறுகள்லாம் வந்து நம்ம ஏற்காதது காரணம் வந்து பிராமணர்களை பெருமளவு கொண்டு வந்து பிரம்மதேயங்கள் கொடுத்து அவர்களெல்லாம் இங்கே அக்ரஹாரங்களாக உட்கார வச்சு இத்தனை கோயில்களெல்லாம் கட்டி இந்த சமுதாயத்தை தமிழ் சமூகத்தை பின்தங்கின சமூகமாக மாற்றினது வந்து ராஜராஜ சோழனுங்கிறது தான் இருக்கக்கூடிய வரலாறு. அதுதான் அதனால தான் அவர் இன்னைக்கு எல்லாரும் பெரும்பான்மையானவர்கள் கொண்டாடாமல் போகிறதுக்கு காரணம். பாண்டியர்கள் தெற்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இன்னும் நாட்டார் வழிபாடு அந்த வைராகியத்தோடு இருக்கிறதுனால தான் அங்கே பெருசாக வந்து செல்லுபடி ஆகிறது இல்லை. நீங்கள் அதே மாதிரி சேர மன்னர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிராமணர்களுடைய ஆதிக்கத்தின் கீழே நம்பூதிரி, நாயன்மார், இப்போ நாயர்கள் இப்படியெல்லாம் போய் மாட்டிக்கிட்டதுனால அது ஒரு மாதிரி டிட்டீரியேட் ஆகிப்போச்சு. அப்போ பார்க்கும்போது இந்த என்டையர் தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸுமே வந்து 4 வகையாக பிரியும்போது கொங்கு ரீஜன் வந்து கம்ப்ளீட்டாக வியாபாரிகளினுடைய தளமாக யார் கூட வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு நேச்சுரல் பாலிடிக்ஸ் ஆகிப்போச்சு. அப்போ இந்த வகையில் வச்சு பார்க்கின்ற பொழுது சீமான் வந்து எதுலேயுமே ஃபிட் ஆகாமல் எல்லா பக்கமும் போய் வந்தவராக இருக்கிறதுனால அவரை ஒரு பொலிட்டீஷியனாக கன்சிடர் பண்ணுறத விட ஒரு நல்ல காமெடி ட்ராக்காக பார்த்து ரசிக்கலாம். அவர் பேசுறது சிரிப்பாக இருக்கும். இயற்கைக்கான அரசியல், மலைகளுக்கான அரசியல், திடீர்னு பார்த்தீங்கன்னா மரத்தை கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருப்பாரு. அதே வந்து அவருடைய பழைய வீடியோக்கள்லாம் பர்சனல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்கும். அதனால் எந்த விதத்துலையுமே ஒரு நிலைப்பாடே இல்லாத ஒரு மனிதர் எப்படி வேணாலும் தன் உருவை பச்சோந்தின்னு சொல்லலாம். ஓகே, கரெக்டான வார்த்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தன்னுடைய நிறத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி கொள்ளக்கூடிய பச்சோந்தி சீமான். அவருக்கு இந்த நிறம்னெல்லாம் கிடையாது, இந்த கொள்கைனெல்லாம் கிடையாது. அவர் எதை வேணாலும் சாப்பிட்டு வாழ்ந்துக்குவார். அவருடைய கேரக்டர் எவ்வளோதான் டிஃபைன் பண்ண முடியும். அவர் அரசியல்வாதியாக வாழ்நாள் முழுக்க வந்து ஒரு காமெடி பீஸாக சைட் ட்ராக்கில் ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கலாம். தலைவராக அவரை பார்ப்பது என்பது சாத்தியக்கூறு இல்லவே இல்லை. பாவம், அவரை நம்பி இருக்கக்கூடிய இடும்பாவன கார்த்தி போன்ற நிறைய நல்ல நல்ல இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் பாவம் வீணாக போச்சு. அது ஒரு வருத்தம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம் என்ன காலப்போக்கில் அவங்களாவது இதெல்லாம் புரிஞ்சு சரியான அரசியல் பக்கம் நகர்றாங்களான்னு பார்ப்போம். தகவல்களை பயந்துங்க. ரொம்ப நன்றி. நன்றி.